பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் முக்கியமான விஷயம். இந்த பாயிண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் விளைக்கிறது. என்னென்னா, நார்மலி ஜிஎஸ்டி becomes mandatory when turnover exceeds the prescribed threshold. For certain persons engaged exclusive in supply of goods, the registration limit has been increased from 20 lakhs to 40 lakhs. This benefit is available only if person is exclusively supplying goods. Aggregate turnover does not exceed 40 lakhs. The person does not fall under the exceptions mentioned here. அதாவது ஜிஎஸ்டி வரம்பு கடந்தால் பதிவு கட்டாயம் தான். ஆனால் பொருட்கள் மற்றும் விற்பனை செய்வதற்கு சில நிபந்தனைகள் உண்டு இல்லையா? அப்போ சில எக்ஸப்ஷன்ஸ் தராங்க. இந்த நபர்களுக்கு 40 லட்சம்ன்ற விதி கிடையாதுன்றாங்க. அப்போ பர்சன் லைபிள் ஃபார் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 24, யாரெல்லாம் வந்து செக்ஷன் 24 மூலம் கம்பல்சரி போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சலுகை கிடையாது. சரி, அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அப்போ செக்ஷன் 24 கீழ் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் நபர்களுக்கு 40 லட்சம்ன்ற சலுகைகள்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள், இ காமர்ஸ் ஆப்ரேட்டர், டிடிஎஸ் டிடெக்டர், ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்ளையர்ஸ் ஆஃப் சர்டன் குட்ஸ், கீழ்கண்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு 40 லட்சம்ன்ற விதி பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, குட்ஸ் கவர்டு, ஐஸ்கிரீம் அண்ட் அதர் ஈடிபிள் ஐஸ். கீழ்கண்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு 40 லட்சம்ன்ற வரம்பு பொருந்தாது. ஐஸ்கிரீம் அண்ட் அதர் ஈடிபிள் ஐஸ், பான் மசாலா, ஏரேட்டட் வாட்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஏரேட்டட் வாட்டர்னா உங்களுக்கு தெரியுங்களா? பெப்சி, கோக், ஃபேண்டா, ஸ்பிரிட் போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இவங்கலாம் வந்து எதில் வரமாட்டாங்க அப்படின்னு போன்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 40 lakhsன்ற கான்செப்ட்லேயே வரமாட்டாங்க. அந்த டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், பிரிக்ஸ் ஆஃப் ஃபாசில் மீல்ஸ் அண்ட் பில்டிங் பிரிக்ஸ், எர்த்தன் ஆர் ரூஃபிங் டைல்ஸ். இந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள் 40 லட்சம்ன்ற சலுகைகளை பெற முடியாது. அவர்களுக்கு பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் வரம்பே பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில ஸ்டேட்ஸுக்கு வந்து 40 lakhs இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, புதுச்சேரி, சிக்கிம், திரிபுரா, தெலுங்கானா, உத்தரகண்ட், இவங்களுக்குலாம் அந்த 40 lakhsன்ற கான்செப்டில் வராமல் ஆட்டாங்க. இங்கே கூட்ஸ் சப்ளைஸ்க்கு பொதுவாக 20 லட்சம் தான். ஸோ வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஹேஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் ஹூ ஹேஸ் வாலண்டரி அப்டன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் and wish to continue registrations cannot claim exemption later merely because turnover is below 40 lakhs. ஒருவர் தன்னிச்சையாகவே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா பின்னர் டர்ன் ஓவர் 40 லட்சத்துக்கு கீழே விழுங்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் புறக்கணிக்க முடியாது. ஜிஎஸ்டி விதிகளை தொடர்ந்து தான் பின்பற்ற வேண்டும். once you go you have to apply. 40 lakhs registration limit is applicable goods supplies only. Other normal states in turnover greater than 40 lakhs. 40 lakhs limit is not applicable to ice cream, palm masala, aerated waters, tobacco products, fly ash bricks, building bricks, roofing tiles. Section 24 persons. So special category states like Arunachal Pradesh, Manipur, Meghalaya, Mizoram, Nagaland, Puducherry, Sikkim, Telangana, Tripura and Uttarakhand. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மெமரிக்காகனா ஐபி பேட் பிபிஆர்டி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நன்றி, வணக்கம்.